பீலா திரிவேதி அவர்கள் குறித்து சொன்னீங்க. எதிர்க்கட்சிகள் ஏற்கனவே நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க. குறிப்பாக பிரசாந்த் பூஷன் அவர்களே வெளிப்படையாக உச்சநீதிமன்றத்துல பீலா திரிவேதி அவர்களுமே வாதம் வச்சாங்க. இன்னொரு பக்கம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியான சந்திரசூட் அவர்களுக்குமே கடிதம் எழுதினாங்க. என்ன எழுதினாங்கன்னா, எதிர்க்கட்சிகளுடைய மிக முக்கியமான வழக்கு மட்டும் ஏன் இந்த ஒற்றை நீதிபதி பீலா திரிவேதி அப்படின்ற நீதிபதிக்கு ஒதுக்கப்படுகிறது அப்படின்ற கேள்வியை கேட்டிருந்தாங்க. அதே கேள்வியை கேட்டு தலைமை நீதிபதியான சந்திரசூட் அவர்களுக்குமே பிரசாந்த் பூஷன் அவர்கள் கடிதம் எழுப்பியிருந்தாங்க. ஏன்னா பீலா திரிவேதி அவர்களிடம் தான் செந்தில் பாலாஜியோட ஜாமீன் வழக்கு வந்துச்சு. அவருமே அப்பண்டிஸ் பண்ற மாதிரி அப்படின்னு சொல்லி நிராகரித்தார். இன்றைக்கு தமிழ்நாடுடைய அரசும் அதே நீதிபதிக்கே போகுது. ஒரு குறிப்பிட்ட நீதிபதிகளுக்கு எதிர்க்கட்சிகளுடைய வழக்குகள் போவதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது பொதுவாக பாத்தீங்கன்னா தலைமை நீதிபதி தான் ஒருவருக்கான வழக்கு அந்த இன்னாருக்கு இந்த வழக்கு அப்படிங்கிறது பிரித்து அவர் பட்டியலிடுவதற்கு உத்தரவிடுவார். அதன் பேரில் நீதிமன்ற பதிவாளர் அதை பட்டியலிட்டு உத்தரவு பிறப்பிப்பார். ஆனா இதில் குறிப்பாக இப்போ நம்ம எல்லாருக்குமே ஏற்படுகிற சந்தேகத்துக்கு ஏற்ற வகையில் குறிப்பாக சில நீதிபதிகளுக்கு ஒரு சார்பான வழக்குகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அதாவது ஒருவருக்கு ஆதரவான வழக்குகள் அல்லது ஒருவருக்கு எதிரான வழக்குகள். குறிப்பா பாத்தீங்கன்னா சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையில பாத்தீங்கன்னா வலதுசாரி சிந்தனையாளர்களுக்கு அவர்களுக்கு ஆதரவான வழக்குகள் மட்டும் ஒரே ஆள்கிட்ட போகுது, ஒரு நீதியரசர்கிட்டே போகும். அவர்கள் வேண்டியப்பட்ட மாதிரியே ஜட்மெண்ட் கிடைக்கும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா மாரிதாஸுடைய வழக்கா இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்களுடைய ஆதரவாளர்களுடைய வழக்குகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரே ஆள்கிட்டே போகும். அவர் உடனடியாக அவங்களை விடுதலை செய்வார். இதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ இங்கே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் இன்றைக்கு செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கில் பிணையை மறுத்திருக்கிறார். அப்ப இவர்கிட்ட தான் பாத்தீங்கன்னா இவர் தான் தானா முன் திமுக அமைச்சர்களுக்கு எதிரான வழக்கையெல்லாம் சுமோட்டோ என்ற அடிப்படையில் இவர் தான் வழக்கை முன்னெடுக்கிறார். அது அமைச்சர் கே சார் அவர்களுக்கு எதிராக, முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக, அமைச்சர் தங்கம் தென்னரசுக்கு எதிராக, அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்களுக்கு எதிராக, அதே போல இப்படி 4 வழக்கு எடுக்கிறார். அப்போ இதுல ஏன் மற்றவங்களுடைய வழக்கெல்லாம் வரல ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்பட்ட பிறகு அவர் அதிமுகவை விலகிய முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கை தானா முன் விசாரணைக்கு எடுத்தார். அதே போல பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் வளர்மதியோட கேஸ் எடுத்தார். இப்படி 6 கேஸ் அவர் எடுத்திருக்காருன்னா 2 கேஸ் தான் வெளி கேஸ், 4 கேஸ் திமுக சம்பந்தப்பட்ட வழக்கு. இதுல பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் வளர்மதி உச்சநீதிமன்றத்துக்கு போய் தடை வாங்கியிருக்காங்க. அப்படி தடை வாங்கின உடனே செப்டம்பருக்கு ஒத்தி வச்சிட்டாரு அந்த வழக்கை. ஆனால் அதே நேரத்தில் முன்னாள் அமைச்சர் கே சார் அவர்கள் இதே மாதிரி சுமோட்டோவா எடுத்த தவறு என்று சொல்லி உச்சநீதிமன்றத்துக்கு போறாரு. ஆனா அவருடைய அப்போதான் நமக்கு உண்மையே தெரிய வருது, உயர் நீதிமன்ற தலைமை நீதியரசருக்கு அனுமதி பெற்றுவிட்டு தான் ஒருத்தர் சுமோட்டோவா ஒரு கேஸ் எடுத்து ஓபன் பண்ணணும், வழக்கை நடத்த தொடங்க முடியும். ஆனால் இவர் இந்த கேஸை நான் சுமோட்டோ விசாரிக்க போறேன்னு அங்க எழுததான் செஞ்சிருக்காரு. விண்ணப்பித்து விட்டு அங்கிருந்து அனுமதி வருவதற்கு முன்பாக இவர் விசாரணை தொடங்கி விட்டார் அப்படின்னு உயர் நீதிமன்ற பதிவாளரே உச்ச நீதிமன்றத்துல எழுத்துப்பூர்வ அறிக்கை தாக்கல் செய்கிறார். அதுல என்ன வியப்புனா உச்சநீதிமன்றம் அதை மறுபடியும் அதை ஏற்றுக்கொண்டு என்ன சொல்லுது, தலைமை நீதியரசர் பார்த்து ஏதாவது ஒருவரிடம் இந்த வழக்கை கொடுக்கலாம் என்று சொல்லுது. ஆனா தலைமை நீதியரசர் அதே நீதிபதிட்டே கொடுத்திருக்காரு. அப்போ யார் ஒருவர் ஏதோ ஒரு சார்பு சிந்தனையோடு தான் இந்த வழக்கை தானா முன் எடுக்கிறார். அப்படி எடுத்துட்டு உங்கள்கிட்ட விவாதத்துக்கு முன்னாடியே, உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடியே உங்களுடைய அனுமதி பெறுவதற்கு முன்பாக விசாரணை தொடங்கிறார். ஆனா நீங்க பார்த்து யார்ட்டையும் கொடுங்கன்னு உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு அதே நபரிடம் அது ஏன் கொடுக்கப்படுகிறது? அப்போ இது மாதிரியான இங்க நீதிமன்றங்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள் மக்களுக்கு ஓப்பனா தெரிஞ்சாகணும். அப்ப இதுல ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி, ஒரு சதி வலை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக, இந்த அரசுக்கு எதிராக பின்னப்படுகிறதா அப்படிங்கிற ஒரு பார்வை இன்னைக்கு எல்லாருக்குமே இருக்கு. இல்ல ஏன்னா இது இல்லைன்னா இப்ப நீங்க சொன்ன பிறகாவது இவர் வேற ஒருத்தருக்கு மாத்தணும்ல. இப்போ இவர் தான் மேல் பிராக்டிஸ் பண்றாரு, மேல் பிராக்டிஸ் பண்ணவர்கிட்டயே மறுபடியும் இந்த வழக்கு கொடுக்கப்படுதுன்னா அப்போ அதனாலதான் இப்ப இவர் ஐ பெரியசாமி அவர்களுடைய வழக்கில் திங்கட்கிழமை தீர்ப்பு என்ன வருது, வழக்கு மீண்டும் முதல்ல இருந்து விசாரிக்கப்படணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதே போலத்தான் மற்றவர்களுடைய வழக்கும் அவர் தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்ப இதை முதல்லயே சொல்லிட்டு போயிடலாம்ல, எதுக்கு இப்படி ஒரு நடைமுறை? ஆனா இதே நீதிபதிட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருக்கிறார். அப்போது அவர் மீது ஒரு ஊழல் புகார் வருது. அதை திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்கள் கொடுக்கிறார். அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இயங்குகிற தமிழ்நாடு அரசினுடைய ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறை விசாரித்து விட்டு எடப்பாடி பழனிசாமி குற்றமற்றவர்னு சொல்லுது. அப்போ அந்த புகாரை மீண்டும் எடுத்து விசாரிக்க வேண்டும்னு
இவர் RS பாரதி ஒரு வழக்கை தொடர்கிறார். அந்த வழக்கு இதே நீதிபதிட்ட வருது. ஆனா அப்ப இந்த நீதிபதி என்ன சொல்றாருன்னா, நீதிமன்றத்தின் நேரத்தை வீணடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை தள்ளுபடி பண்றார். அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அமைச்சர்கள் மீதான வழக்க அவர்கள் குற்றமற்றவர்கள் என்று வந்த தீர்ப்பை மீண்டும் விசாரித்தால் நீதிமன்றத்தினுடைய நேரம் வீணாகாது. ஆனா அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி மீதான புகாரை மீண்டும் விசாரித்தால் நீதிமன்றத்தினுடைய நேரம் வீணாகும். இப்படி நினைக்கிற, இப்படி கருதுகிற நீதியரசர்கள் இருக்கிறார்கள். அப்போ இதை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நிகழ்ச்சியில் கடந்து கொண்டு நிறைய தகவல்களை நம்ம நேரில் பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.